11 வீக்ஸ் ஆர் 12 வீக்ஸ் ப்ரெக்னன்சியும் போது என்னோட சிம்டம்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போ பெட்டராக இருக்குது. அது என்ன, அதுக்கு அர்த்தம் அது வந்து ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோட ப்ரெக்னன்சி டைமில் தெரிஞ்சுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், சில பேருக்கு ப்ரெக்னன்சியில் எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. நானும் அப்படி தான். அது வந்து டோட்டலி நார்மல். எல்லாருக்கும் சிம்டம்ஸ் இருக்கும்னா இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் சிம்டம்ஸ் இருக்குது, இப்போ நாஷியா, வாமிட்டிங் இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, அண்ட் அந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு 11 வீக்ஸ் 12 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது அப்படின்னா அது வந்து டோட்டலி நார்மல். நான் வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது உங்களோட பாடி வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அதனால தான் சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்குது, சில பேருக்கு இல்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது இருக்க இருக்க ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். வீக் 9, 10 போல் ரொம்ப பீக் ஆகும், ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும் உங்களோட சிம்டம்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறது 9, 10 வீக்ஸ் 11 வீக்ஸில் அந்த மாதிரி பீக் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பிளாட்டோ ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஈவன் அவுட் ஆகிடுது. அந்த காரணத்தினால தான் அந்த முதல் 3 மாதங்கள் தான் சிம்டம்ஸ்னால சில பேர் கஷ்டப்படுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரைமெஸ்டர் வந்த அப்புறம்லாம் வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், இப்போ நல்லா சாப்பிட முடியுது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் அதுக்கு ரீசன். சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கிறது எப்போ கவனிக்க வேண்டியது, எப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஏர்லி ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்து, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி வந்து ஒரு 2 வாட்டியாவது நான் வாமிட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் வந்து சடனாக ஒரு 8 வீக்ஸில் வந்து ஒரு நாள் காலையில் ஏந்துக்கும் போது இல்லை, அப்படியே நின்றுடுச்சு அப்ரப்டாக சடனாக, அதுக்கப்புறம் அந்த சிம்டமே இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு கன்சர்ன். அப்போ வந்து ஒரு வேளை மிஸ்கேரி ஆக போகுது உங்களோட ப்ரெக்னென்சி அப்படின்ட்டு இருக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டருக்கு அப்புறம் சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுறது அண்ட் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நார்மல் கோர்ஸ்.